வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல நீங்கள் என்னென்ன வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, மொத்தமாக எத்தனை கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த வீடியோவில் எந்த டைமில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தோம்னா இந்த விஷயங்கள்ல தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல என்னென்ன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை வீடியோ கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் எந்த டைமில் பண்ணியிருக்கீங்க, என்ன டேட்டில் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தோன்னா நம்ம இது மூலியமாக, அதாவது இப்போ நான் பண்ண போகிற ஒரு விஷயம் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். இதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம எந்த ஆப் யூஸ் பண்ண போகிறது, ஆனால் யூடியூப் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. உங்களோட யூடியூப் ஸ்டூடியோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் க்ரோம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் ஓப்பன் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் என்னன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ணனாலும் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் எந்தெந்த சேனலில் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும், எந்தெந்த வீடியோக்கு பண்ணிக்கிங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தா தெரியும். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ பிடிக்கல, நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கிங்க தெரியலனா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிட்டும் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் விஷயம் தான், நீங்கள் டெலிட் பண்ணுறதும் பண்ணாததும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ண கமெண்ட் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி எடுக்க முடியாது. ஒன்ஸ் நீங்கள் அந்த கமெண்ட் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்போ உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாது. ஈவன் அந்த சேனலோட ஓனரே உங்கள் கமெண்ட் டெலிட் பண்ணாலும் இல்லை, நீங்கள் டெலிட் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் உங்களால் பார்க்கவும் முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரும் பண்ண முடியாது. ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். அதாவது என்னன்னா நீங்கள் வந்து எப்படி வீடியோ கமெண்ட்ஸை பார்க்கறது, எந்தெந்த வீடியோவில் என்னென்ன கமெண்ட் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற விஷயம் போயிடலாம். முதல் விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் ஓப்பன் பண்ணிங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா youtube.com அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படிங்கிறப்போ முன்னாடியே இருந்துச்சுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு லிஸ்ட் ஆஃப் சைட் அப்படின்னு விஷயம் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து சிஸ்டமில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம க்ரோம் வேணும். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தோன்னா மேலே வந்து பார்த்தோன்னா உங்கள் சேனலோட சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னா உங்கள் அக்கௌண்ட்டோட லோகோ கொடுத்துருப்பாங்க இல்லையா. அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தோன்னா யுவர் சேனல் அப்படிங்கிற விஷயம் செலக்ட் பண்ணணும். யுவர் சேனல் அப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படிங்கிறப்போ என்ன அக்கௌண்ட் வந்து பார்த்தோன்னா ஓப்பன் ஆகும். நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்க அப்படிங்கிறப்போ உங்கள் யூடியூப் சேனல் வந்து பார்த்தோன்னா ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டு அப்படியே சைடில் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து பார்த்தா யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே போய் இதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்க போகிறது கமெண்ட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற விஷயம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க முடியாது. அந்த ஹிஸ்ட்ரி வீடியோ ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் என்னென்ன வீடியோ லாஸ்ட்டாக பார்த்துருந்தீங்க, இந்த ஆடியோ லைப்ரரி அப்படி இப்படிவாங்களே, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் போனீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. வாட்ச் ஹிஸ்ட்ரி அது கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படிங்கிறப்ப கமெண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் ஹிஸ்ட்ரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கமெண்ட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கக்கூடிய கமெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற விஷயம் செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிறப்ப நீங்கள் என்னென்ன வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கமெண்ட் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஓப்பன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிக்கிங்க, நீங்கள் கமெண்ட் பண்ணிக்க எல்லா கமெண்ட்டும் வருமானு கேட்டிங்கன்னா சில கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர சான்ஸ் இல்லை. 5 வருஷம் 6 வருஷம் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது வரது சான்ஸ் கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் நீங்கள் வந்து எல்லா கமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த இடத்துல வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் என்னென்ன வீடியோக்கு என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை நாள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, டேட் என்ன, டைம் என்ன, எல்லா விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்க முடியும். ஸோ இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது நீங்கள் என்னென்ன வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிக்கிங்க, நீங்கள் எப்படிலாம் கமெண்ட் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா லாஸ்ட் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி எல்லா கமெண்ட்டும் பார்க்கலாம். இதை நம்ம எப்படி டிலீட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போனீங்க டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற விஷயம் வரும். அது மட்டும் இல்லாமல் டெலிட் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். நீங்கள் டெலிட் கொடுத்தீங்க அப்படிங்கிறப்ப அந்த கமெண்ட் வந்து பார்த்தா அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆயிடும். ஸோ உங்களோட கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று குறைய ஆரம்பிச்சிடும். அந்த டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் எந்த டேட்டில் பண்ணீங்க, அதாவது நீங்கள் என்ன பண்ணீங்க, எந்த டேட்டில் பண்ணீங்க, அதுக்கப்புறம் டைம் என்ன அப்படிங்கிற விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸாக வரும். என்ன வீடியோவில் பண்ணீங்க அப்படிங்கிற விஷயம் தான். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ். ஸோ நீங்கள் எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா இப்படி தான் டெலிட் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்போ உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கமெண்ட்டை ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ இது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ யூடியூப்பில் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கமெண்ட்டை ரெக்கவர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற ஃபியூச்சரே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ நீங்கள் டெலிட் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணலாம். அந்த கமெண்ட் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். அந்த கமெண்ட் உங்களுக்கு தேவையாக இருந்துச்சு, ஒரு முக்கியமான கமெண்ட்டை நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அதை ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண கமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை அது டெலிட்டும் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் எந்த வீடியோவில் எந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் தான் பார்க்க முடியும். ஆக்சுவலி இது என்னன்னா கமெண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. கமெண்ட் ஹிஸ்ட்ரி நம்ம எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக நினச்சிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டும் போடலாம், லைக்கும் போடலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானே சொல்லியிருக்கேன். அதாவது என்னன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா கீழே லைக் போட்டு லைக் பண்ணிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்க நினச்சிங்க அப்படிங்கிறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.